நம்ம 10th ஜியோகிராஃபில யூனிட் 3ல இருக்கிற தேர்ட் டிஸ்டிங்விஷ் ஃபிஷிங் பத்தி பார்க்க போறோம். மெரைன் ஃபிஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங். ஸோ இந்த 2 ஃபிஷிங்கான டிஃபரன்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மெரைன் ஃபிஷிங் பத்தி பார்த்துருவோம். ஸோ இந்த மெரைன் ஃபிஷிங் வந்து எங்க கேரிட் அவுட் பண்றாங்கன்னு தெரியும் நமக்குன்னா, ஓஷன்ஸ், அடுத்தது சீஸ். ஸோ இந்த 2 இடத்துல பண்றதுனால இது வந்து மெரைன் ஃபிஷிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இன்லேண்ட் ஃபிஷிங் வந்து எங்க கேரிட் அவுட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியும்னா, ரிவர்ஸ், அடுத்தது லேக்ஸ், அப்புறம் பாண்ட்ஸ், லாஸ்டா கெனல்ஸ். ஓகேவா? ஸோ இங்க வந்து பண்றதுனால இது வந்து இன்லேண்ட் ஃபிஷிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் போவோம். மெரைன் ஃபிஷிங் வந்து ஃபிஷிங் அட் சால்ட் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா ஓஷன்ஸ்லயும் சீஸ்லயும் வந்து சால்ட் வாட்டர் தான் இருக்கு. அதனால தான் ஃபிஷிங் அட் சால்ட் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதே இன்லேண்ட் ஃபிஷிங் சைடு வந்து பார்த்தோம்னா ஃபிஷிங் அட் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரிவர்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ அங்கே ஃபிஷிங் பண்ணுறதுனால இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது எந்த ஸ்டேட் வந்து ஹையஸ்ட் மெரைன் ஃபிஷிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா கேரளா தான். ஸோ கேரளா தான் நம்ம இந்தியாவில் வந்து லீடிங் ஸ்டேட். ஓகேவா? இதே இன்லேண்ட் ஃபிஷிங் சைடு வந்து பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ். ஸோ ஆந்திர பிரதேஷ் தான் நம்ம இந்தியாவில் இன்லேண்ட் ஃபிஷிங்க்கு ஒரு லீடிங் ஸ்டேட். ஓகேவா? அடுத்தது இப்போ நம்ம இந்த 2 ஃபிஷிங்கான என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெரைன் ஃபிஷிங்கோட மேஜர் ஃபிஷ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து முல்லட்ஸ். ஓகேவா? அடுத்தது ஹெர்ரிங்ஸ். ஓகேவா? லாஸ்டா பார்த்தோம்னா மேக்ரல். ஸோ இந்த 3மே தான் மெரைன் ஃபிஷிங்கோட மேஜரான ஃபிஷஸ். ஓகேவா? அடுத்தது இன்லேண்ட் ஃபிஷிங்கோட மேஜரான ஃபிஷஸ் பார்த்தோமா? ஸோ இங்கே என்ன மேஜர் ஃபிஷஸ் நமக்கு தெரியும் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கேட் ஃபிஷ், அடுத்தது வந்து பெர்ச்சஸ். ஸோ இந்த 2 ஃபிஷ் வெரைட்டிஸ் தான் இன்லேண்ட் ஃபிஷிங்கில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபிஷஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து மெரைன் ஃபிஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங்கோட குயிக் ரீகால் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் மெரைன் ஃபிஷிங் வந்து எங்க கேரி அவுட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா சீஸ் அண்ட் ஓஷன்ஸில். அதனால இது மெரைன் ஃபிஷிங். அடுத்தது இன்லேண்ட் ஃபிஷிங் எங்கன்னு பார்த்தோம்னா ரிவர்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ், கெனல்ஸில் கேரி அவுட் பண்ணுறதுனால இது வந்து இன்லேண்ட் ஃபிஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மெரைன் ஃபிஷிங் வந்து சால்ட் வாட்டர் நடக்குது. அதே இன்லேண்ட் ஃபிஷிங் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் நடக்குது. ஓகேவா? ஸோ இந்தியாவில் எந்த ஸ்டேட் வந்து மெரைன் ஃபிஷிங் வந்து லீடிங் பார்த்தோம்னா கேரளா. அதே இன்லேண்ட் ஃபிஷிங் பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷிங் நம்ம வந்து மெரைனில் இருக்குன்னு பார்த்தோம்னா முல்லட்ஸ், ஹெர்ரிங், அப்புறம் வந்து மேக்ரல். ஸோ இந்த 3 ஃபிஷ் வெரைட்டிஸ் தான் மெரைன் ஃபிஷிங்கில் வந்து ஒரு மேஜரான ஃபிஷஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்லேண்ட் ஃபிஷிங்ஸ் பார்த்தோம்னா கேட் ஃபிஷ் அண்ட் பெர்ச்சஸ். இந்த 2 தான் அந்த இன்லேண்ட் ஃபிஷிங்கோட மேஜர் ஃபிஷ் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மெரைன் ஃபிஷிங்க்கும் இன்லேண்ட் ஃபிஷிங்கான டிஃப்ரென்ஸ் எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்க நினைக்கிறேன்.